இப்போ எச்சினின்னு இருக்காங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், யார்கிட்டயாவது கேட்கலாமா அப்படின்ட்டு. அதை தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ எச்சினின்னு ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் பாலினத்துல யாராவது இருக்காங்களா சாமி? யக்ஷர்கள் இருக்காங்கம்மா. ஓகே. இப்போ குபேரனே பார்த்தீங்கன்னா யக்ஷர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். யக்ஷர்கள தலைவன் கூட சொல்லலாம். யக்ஷராஜன் கூட பேர் இருக்குது குபேரனுக்கு. ஓகே. செல்வத்தை கொடுக்குற அதிபதி குபேரனுக்கு. ஸோ அந்த யக்ஷர்களும் வந்து யக்ஷினி மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க. அதில் ஒரு சில யக்ஷர்களுடைய பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பானது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யக்ஷர்களை நம்ம வசியம் பண்ணுனா ரொம்ப எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம கூட இருந்து ரொம்ப துணையா இருப்பாங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க, உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு யக்ஷரை பற்றியும் அவருடைய பூஜை முறையை பற்றி நான் சொல்லுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து கண்டகர்ண யக்ஷர். கண்டகர்ண யக்ஷர்னா கண்டம்னா மணி, கர்ணம்னா காது, யக்ஷன்னா யக்ஷர். ஸோ இந்த கண்டகர்ண யக்ஷர் இது பற்றி ஏன் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, இவர் வந்து ஒரு தற்கொலைப்படை வந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாத்து தன்னோட உயிரை கொடுப்பாங்க தன்னுடைய குருவுக்கு, ஒரு முதலாளிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளவர். இவரை வந்து நம்ம வசியம் பண்ணிட்டேன்னா, பூஜை பண்ணிட்டேன்னா, இவர் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்கும், நம்ம இறப்பு முடிக்கும் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார். நிதி நிலைமை ஏற்படுத்துவார், உடலை வந்து பாதுகாப்பார். அடுத்தது நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. இவர் வந்து எந்த மாதிரி வந்து இவரை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த கண்டகர்ண யக்ஷரை பற்றி. ஸோ அந்த யக்ஷர் பூஜை வந்து மிகவும் சிறப்பானது. அது பூஜை முறை எப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் இதை வந்து ஒரு முறையாக நம்ம பூஜை பண்ணாதான் இவரை வசியம் பண்ண முடியும். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், எல்லாமே எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. கரெக்டாமா? குரு இல்லாமல். இப்போ நான் குரு ஸ்தானத்துலேருந்து நிறைய பேருக்கு நான் யக்ஷினி கொடுத்துட்ருக்கேன், யக்ஷர் கொடுத்துட்ருக்கேன், ஜின் கொடுத்துட்ருக்கேன், நிறைய தேவதைகளை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து மீடியா ஒரு யூடியூப் பண்ணும்போது நிறைய பேர் நம்ம சொல்கிறத அவங்க தவறாக புரிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம பேரில் அந்த இது போயிடும். சரி, அதனால தான் நான் வந்து இந்த பூஜை முறை எப்படி, இதை எப்படி செய்யணும் என்ற ஒரு இதை வந்து கருத்தை வந்து நான் வந்து சொல்கிறேம்மா.